ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். நம்ம 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து கலந்துக்குங்க. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி என்னென்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்டு மார்க்கெட் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3%. அதுக்கப்புறம் செமிகாண்டக்டர்ஸ் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா என்விடியா இந்த இதில் விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு 6%க்கு மேலே. அதாவது நல்ல ஒரு பச்சை எல்லாமே க்ரீன் ஆகுது. ஒன்றும் நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் எதுவும் கிடையாது. அமேசான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7.25% வந்து ஒரு அப்சைடு. டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8%. நல்ல ஒரு க்ரோத். சரி, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு கொஞ்சம் பரவாயில்ல க்ரீனு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, கோட்டக்கு, ஆக்சிஸு, எஸ்பிஐ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மைல்டாக ஒரு 1%. அதான் மேபி அந்த ஒரு 2-3 நாளாக க்ரோத் இருந்துச்சுல, செம ஒரு ரிகவரி இருந்துச்சுல, அதில் ஒரு சின்ன குட்டி கரெக்ஷன்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே டிசிஎஸ், இன்ஃபி, எஸ்சிஎல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்து. எம்என்எம், டாடா மோட்டர்ஸ், ஹீரோ மோட்டர் கார்பரேஷன் எல்லாமே ஒரு நல்ல க்ரோத் தான். இப்போ நாம் இதில் என்ன மாதிரி ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி மிட் கேப் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் எவ்வளோ கரெக்ஷன் வரும், நம்ம அதில் என்ன மாதிரி இன்டர்டேக்காக பிளான் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி கூட என்னுடைய ஸ்டாக்ஸ் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸோஸ்மிக் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒன்றுமே புரியாது. நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு புரியும். மறக்காமல் உங்களோட லைக்ஸ் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கொஞ்ச நாளாக வந்து லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த 50 லைக் 100 லைக்லாம் பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உங்களோட லைக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். இப்போது நிறைய பேர் சார் லைக் பண்ணலாம் சார் பிடிச்சா லைக் பண்ண போகிறாங்க, இல்லை விட்டுட போகிறாங்க அப்படின்னா, எஸ் கண்டிப்பாக நானும் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா லைக் பண்ணிட்டுலாம் உட்காந்துருக்கலாம் தோணாது எனக்கு. ஆனால் அந்த வீடியோஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், புதுசாக பார்க்குறங்க உங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா தாராளமாக நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் பண்ணுறதா இருக்கட்டும், கமெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி கமெண்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம 3வது நபரை பற்றி நம்ம வந்து எந்த ஒரு கமெண்ட்ஸும் நம்ம பார்க்கவும் தேவையில்லை. அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸும் பண்ணாதீங்க. சார் பர்டிகுலர் யூடியூப் சேனல்கார் இப்படி சொல்கிறான், அதை பற்றி என்ன சார் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் தனம் பண்ணுறாங்களே, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹெல்தி டிஸ்கஷன் பண்ணலாம் நம்ம கமெண்ட்ஸில். நமக்கு என்ன, நம்ம வீட்டு நிலைமை பார்க்கலாம். அதாவது உங்கள் ஃபேமிலி நிலைமை அந்த ட்ரேடிங்க்கு சம்மந்தமான விஷயங்கள், நமக்கு இன்ட்ரடே ட்ரேடிங்கான தகவல்கள் வேணும், பர்டிகுலர் ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசலாமா, இதை பற்றி ஓகே ஹெல்த்தி டிஸ்கஷன் நடக்கும். ஆனால் 3வது நபர் பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த டைம் பாஸ் கமெண்ட்ஸ், அதாவது யாரோ வச்சு இக்னோர் பண்ணி அந்த ஜோக்ஸ் கமெண்ட்ஸில் வேணாம். நமக்கு ரியாலிட்டி லைஃப்க்கு என்னவோ அந்த கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லெவல் போயிட்டே இருக்கலாம். ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் எத்தனை பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிங்க அப்படின்றத உங்கள் லைக்ஸ் மூலிமா தெரிவிங்க. கமெண்ட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா லைக் பண்ணி உங்களுடைய அந்த இது மோட்டிவேஷன் பண்ணி தெரிவிக்கலாம். சரி, இப்போது நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்பு எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே சார், இப்போ அடுத்தது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் அந்த ஃப்ரீ வெபினார் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ டெலிகிராமில் இருக்காங்களே, சாரி அந்த ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் இருக்காங்களே, அந்த குரூப்பில் இருக்கவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து கலந்துக்கலாம். இவங்க தான் அவங்க தான் இல்லை, எல்லோரும் வந்து கலந்துக்கலாம். ரைட், ஓகேங்களா? சரி, இது ஓகே சார், இப்போ எல்லாம் பேசிட்டீங்க, எல்லாம் நாட்டு நடப்பெல்லாம்ச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி அந்தளவுக்கு போகுது, அதுவும் வந்து ஒரு மைல்டாக போய்ட்டு ஃப்ளாட்டாக போய்ட்டு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ரைட்டு, அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் கரெக்ஷன் வரும்னு பார்த்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி மூவ்மெண்ட் ஆச்சு, பிரேக் டவுன் ஆச்சு. ஃபஸ்ட்டு சப்போர்ட், 2வது சப்போர்ட், கேப் ஃபில், திரும்ப டாப். ரைட், ஓகே, இதுவும் ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் மூமெண்டம்? ஏன் இதெல்லாம் காமிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நாளைக்கு நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தெளிவான முடிவு எடுக்கலாம் அந்த இடத்துல. அவ்வளோதான். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சுற்றி வச்சுட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஓகேங்களா? சரி, இப்போ என்ன நடக்குது அந்த இடத்துல? கேப் ஃபில்லு முடிஞ்சிச்சு. எது? இந்த கேப் ரீஃபில்லு முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ கேப் ரீஃபில் முடிஞ்சால் கூட இது வந்து சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகும். 24,150 வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அகைன் ஒரு வேளை ப்ரைஸ் வந்தால் கூட இது வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். சரி, அப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸ் எங்கே ரிஜெக்ஷன் ஆச்சு, இந்த ஏரியா ரிஜெக்ஷன் ஆச்சு, கொஞ்சம் அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க, இந்த ஏரியா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க. அப்போ ப்ரைஸு இந்த ஏரியாவுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தா தான் நம்ம வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அப்சைடு பிளான் பண்ணால் எதுவும் சார் ப்ரைஸ் போகும், 24,500 வரலாம் ப்ரைஸ் போகும். ஸ்ட்ராங்கெல்லாம் மென்ஷன், அதுக்கும் ஒரு கமெண்ட் வந்துடும், சார் நீங்கள் தான் 100% போகும்னு சொல்லிங்க. போகலாம், ஓகே சாரி. ஏன்னா இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ண, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வீடியோ போகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எதை பேசணும், எதை பேசக்கூடாது, அதனால தான் சில டைமில் பேசல கொஞ்சம் தடுமாறுது. சின்னதாக அது தெரியாமல் சொல்லிட்டோமோ, தப்போ சரியோ அப்படின்னு பயப்படுத்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இருந்தாலும் போகலாம்.
நிஃப்டி 50 அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நிஃப்டி 50ல் டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே நான் ட்ரேட் எடுக்க போகிறேன் சார் அப்படின்றவங்க வெரி ஸ்மால் குவான்டிட்டி, நீங்கள் 10 குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்னா 2 குவான்டிட்டி தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். அது இந்த சொன்ன ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் ட்ரேட் எடுத்தோம்னா ஸோ இதில் வந்து நார்மல் குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஸ்மால் குவான்டிட்டி. அதே மாதிரி ட்ரெண்டுக்கு கூடவே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிரேக் அவுட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில், அதாவது நம்மளுடைய இந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்குள்ள கூட சரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ் ஒன்று இட்டாச்சு. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் நம்ம பிட்காயினில் ஒரு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. சரி, அடுத்தது இன்னொரு பிரேக் அவுட் வந்துச்சு. அந்த பிரேக் அவுட் தான் ஹெல்த்தியான ஒரு பிரேக் அவுட். நான் அதை ப்ராப்பராக டபுள் பாட்டம் கிடச்சிச்சு, நல்ல ஒரு பிரேக் அவுட். அதில் எப்படி நம்ம டார்கெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஸ்கஷன் நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம வெபினார் குரூப் இருக்குல்ல. சரி, இப்போது நிஃப்டி 50ல் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம்? பேங்க் நிஃப்டியோட சார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதாவது ஃபால் ஆச்சு, கரெக்ஷன் ஆகலை. இந்த கரெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கரெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம இதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோர்ஸ் இல்லை, அந்த பையர்ஸ் வந்து ஃபோர்ஸ் இல்லை, இன்னும் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. அதாவது இந்த செல் பண்ணாங்களே வீக்காக தான் இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த நெக்ஸ்ட் லெவல் தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது 54,400 தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ டவுன் சைடுக்கான பிளானு என்னுடைய பார்வையில், ஏன்னா சப்போர்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக எடுக்கணும். ஒரு வேளை கீழே வந்து நல்லா ஒரு புல் பேக் எடுத்துச்சுன்னா வந்து ஓகே அங்கேருந்து பை எடுத்துக்கலாம் சொல்லலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வெயிட்டிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப்போது நம்ம இதில் கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். எஸ், ஓகே, இந்த கேப் ரீஃபில் தான், வேறு எதுவும் இல்லை. இந்த கேப் ரீஃபில் தான் பேலன்ஸ் இருக்குது, சிம்பிள். ஸோ இந்த கேப்பு ரீஃபில் இருக்குது. ஸோ ப்ரைஸு இந்த பிரேக் டவுனை சான்சஸ் எடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவல், அதாவது கிட்டத்தட்ட 55,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் வந்து இந்த லெவல் தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ அதுக்கப்புறம் டச் பண்ணி எடுத்துக்க பார்க்க இன்னொரு மூவா இல்லை இங்கே சஸ்டைன் தான் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி தேதியெலாம் நம்ம பார்க்க முடியுமே தவிர இன்னும் எவ்வளோ தூரம் போகும், ரொம்ப தூரம் போகுமா அப்படின்லாம் வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு இன்டர்டே ட்ரேடிங்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி மென்ஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம அகைன் 10 மினிட்ஸ் பேக் டு போயிடலாம். எவ்வளோ தூரம் ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம் இந்த இதில். ஓகே, ஸோ 55,000 ஃபஸ்ட் லெவலும், அதுக்கப்புறம் 54,500 400 to 500 இந்த ஏரியா கேப் ஃபில்லிங் ஏரியாவாக இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பர் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை மார்க்கெட் இன்னும் ஒரு பூம் நான் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இதில் பிரேக் அவுட்டில் பை பண்ணாதீங்க. ஏன்னா ஸோ இதனோட 50% அப்படின்னா கூட உங்களுக்கு 55,700 600 ரேஞ்சில் ப்ரைஸ் அகைன் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, ஏன்னா ஸ்ட்ராங்காக வந்து செல்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை பீட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் கொடுத்தா தான் 56,000 மேலே இருந்தால் தான் உங்களுக்கு அப்பர் சைடுக்கான பிளானை நம்ம பேங்க் நிஃப்டியில் எடுக்க முடியும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூ. அதுக்கப்புறம் சென்செக்ஸும் பார்த்தலாமா? சென்செக்ஸும் நிஃப்டியில் பார்த்த சேம் கண்டிஷன் தான். நம்ம நிஃப்டியில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருமோ சேம் அதே தான் சென்செக்ஸ்லேயும். நிஃப்டி மிட் கேப்பில் என்ன சேஞ்சஸ் இருக்குதான் பார்க்கலாம். நிஃப்டி மிட் கேப் நல்லா ஒரு ரிகவர் கொடுத்துருக்காங்க. இதில் அப் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ஒரு அப்பர் சைட் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது மீன் கொஞ்சம் கரெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த கரெக்ஷனில் சேல் எதுவும் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அகைன் பிரேக் அவுட்டுக்கான ஒரு முயற்சியை பண்ணலாம் நிஃப்டி மிட் கேப்பில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புகிறேன். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் ரீடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்ட்ராங்காக உறுதியாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பாருங்கள். டீட்டெயிலில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எஜுகேஷனை அடுத்த லெவல் கொண்டு போகலாம் நீங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.